Hi friends, welcome to Techie Venkatesh Tamil YouTube channel. நான் உங்க வெங்கடேஷ். இந்த வீடியோல ஒரு ப்ராடக்ட்டோட unboxing and review தான் பார்க்க போறோம். எஸ் நீங்க ஒரு avid book reader இருக்கீங்க இல்ல ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஆர் காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கீங்க இல்ல ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏனா நானுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் வாங்கி இருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி நினைக்கிறேன். யூசுவலாக நம்ம புக் படிக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடி டேபிளில் வந்துட்டு இது மாதிரி புக்கை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரியான பொசிஷனில் உட்காந்து படிப்போம். ஸோ இந்த மாதிரியான பொசிஷனில் உட்காந்து படிக்கும்போது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா முதுகு வந்து வளைஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்மளோட கழுத்து பகுதியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்மளால் வந்து உட்காந்து படிக்க முடியாது. நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு 10 minutes ஆர் 15 minutes கண்டினியூஸாக படித்தாலேவும் கழுத்து வலி இது மாதிரிலாம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன, அந்த ப்ராடக்ட் நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். சரி வாங்க நம்ம அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வாங்கியிருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் பேம்பூ புக் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான். இது வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று ஏதாவது ஒரு கார்ட்போர்டில் போட்டு கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு பபுள் ரேப் சுற்றி அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் கவரில் வந்துட்டு நமக்கு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும்போதே நமக்கு டேமேஜ் ஆகிருக்கும். பட் இந்த தடவை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ஃபோம் அண்ட் டேப் யூஸ் பண்ணி அதில் ஷிப்பிங் லேபிள்ஸ் இதை வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இதை வந்து நான் அமேசான் கிட்டேருந்து இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. பட் நல்லா இருக்குது, குட், நைஸ் ட்ரை. ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது நம்ம க்ளோஸராக போய் பார்க்கலாம். கைஸ், ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நான் கொடுத்த ப்ரைஸுக்கு விட பெட்டராகவே எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மேலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் ஆஃப் வந்து பிளாஸ்டிக் wrap வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம எடுத்துகிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளோட புக் ஸ்டாண்டோட ஃப்ரண்ட் சைட் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம புக் வைக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த புக் ஸ்டாண்டை டேபிளில் ஸ்டேபிளாக வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான மெக்கானிசம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி புக் ஸ்டாண்டை நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா பேஜஸ், ஒரு 1000 பேஜஸ் இருக்கிற புக்கை கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு ஸோ இப்போ இதில் இருந்துச்சு, ஸோ ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போ செகண்ட் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ செகண்ட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நமக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷன்லேருந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னுமே வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக வச்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். அண்ட் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் இது வேணும்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
சரி, ஓகே. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் புக், என்னோடய எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் புக் இதில் வைக்கிறேன். இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 kgக்கு மேலே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு என்டர்கலே இருக்கிறதுலே ஒரு ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் புக் இது. நான் இப்போ இதில் வைக்கிறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கிது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த சைஸ் வேணுனாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் இதோட வேலை முடிஞ்சது அப்படின்னா இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு இது மாதிரி போய் லாக் ஆகிடும். உங்களோட பேக் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அகைன் நான் வந்து இதே மாதிரி இந்த இதை இங்கே வைக்கிறேன். அண்ட் இந்த இதை எடுத்துட்டு இந்த புக்கை இந்த இடத்துல நம்ம இது மாதிரி வச்சிடலாம். அண்ட் ஸோ இது மாதிரி நீங்கள் புக்கை வச்சுட்டு உங்களுக்கு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பும் இல்லையா? ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் ஆர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெக்கானிக்கல் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே டைட்டாக இருக்குது புதுசு அப்படிங்கிறதுனால. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த புக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ரொம்ப அழகாக படிக்கலாம். ஸோ இந்த இடம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, படிக்க முடியலன்னா இது மாதிரி லைட்டாக நகர்த்தி வச்சுட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம். இல்லை இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு வந்து புக்கு திரும்பிக்கிட்டே பேஜஸ் திரும்பிக்கிட்டே இருக்குது, நமக்கு வந்து 2 சைடு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி எடுத்து இந்த இடத்துல இது போல் வச்சிடலாம். ஸோ இது மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து புக் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எடுத்துகிட்டு திரும்ப இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி வந்து உங்களுக்கு வைக்க தேவையில்லை, நான் கையை வச்சு படிச்சுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா லேசாக இது மாதிரி இழுத்துட்டு இப்படி கீழே கொண்டு வந்து அதோட ஸ்டேஷ்னரி பொசிஷன்லேயே நீங்கள் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கீழே ஒரு சின்ன இன்டென்ட் கொடுத்துருக்காங்க. அழகாக இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை வச்சிங்கன்னா இதில் உட்காந்துக்கும். ஸோ அதுவாகவே வந்துட்டு நகர்ந்து வந்து புக்கில் படுறதோ இல்லை விலகி போகிறதோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இதில் இருக்காது. ஸோ இது மாதிரி எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும். ஸோ காய்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா அமேசான் கிண்டில் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ரீடர். ஸோ இப்போ இதை நம்ம இந்த இதில் வச்சு பார்க்கலாம். எடுத்துட்டு இதை இந்த இதில் வச்சுக்கலாம். ஒரு 3rd பொசிஷனில் வச்சுக்கலாம். அப்போ தான் ரீட் பண்ண கரெக்டாக இருக்கும். அண்டு இந்த ஃப்ளாப் இப்படி எடுத்து விட்டுட்டு நம்மளோட ரீடரை அழகாக இதில் வச்சுட்டு நம்ம பார்த்து வந்து படிக்கலாம். எந்த ஒரு கவலையுமே கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இதில் இடம் கொடுத்துருக்கிறதுனால இந்த சைடு சர்க்கிட் வந்து விழுறதுக்கோ இல்லை கீழே விழுறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடியுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து எந்த வகையிலுமே உங்களுக்கு வாபிள் ஆகிறதுக்கோ இல்லைன்னா வந்து கீழே விழுறதுக்கோ சான்ஸே கிடையாது. ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் காய்ஸ். இந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்மளோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டன் பெஞ்ச் அண்ட் வுட்டன் டெஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டன் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எஜுகேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வுட்டன் திங்ஸ் வந்து அதிகமாக நம்ம முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வுட்டன் திங்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே உங்களோட ஸ்டடீஸ்க்கு இந்த மாதிரியான வுட்டன் திங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் நம்மளோட வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி, இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஹிஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைலி டியூரபிள் மெட்டீரியலாக தெரியுது.
எஸ், சூப்பர் காய்ஸ், பர்ஃபெக்ட்.